வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகள். துரைமுருகனுக்கு சொந்தமான இடங்களில் 23,50,00,000 ரூபாய் பறிமுதல். வருமான வரித்துறை சோதனை எதிர்த்து வேட்பாளர் கதிர் ஆனந்தன் முறையீடு. வேலூரில் தேர்தல் ரத்து செய்யப்படுமா என்பதை தேர்தல் ஆணையம்தான் முடிவு செய்ய வேண்டும். தமிழக தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தகவல். பொள்ளாச்சி பாலியல் விவகாரத்தில் இளம் பெண்ணின் பெயரை வெளியிட்ட கோவை எஸ்பி பாண்டியராஜன் பணியிடை மாற்றம். உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு பதிலளித்த நிலையில் நடவடிக்கை. பெண்கள் பாதுகாப்பு குறித்து பேச ஸ்டாலினுக்கு தகுதியில்லை என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஆவேசம். திமுக ஆட்சியின் போது மக்கள் நலன் மீது அக்கறை செலுத்தவில்லை எனவும் குற்றச்சாட்டு. கோரநாடு விவகாரம் குறித்து ஸ்டாலின் பேச தடை கோரிய மனு தள்ளுபடி. அதிமுக தரப்பிலான கோரிக்கை நிராகரித்தது சென்னை உயர்நீதிமன்றம். வேலூரில் திமுக பொருளாளர் துரைமுருகன் மற்றும் அவரது நண்பர்கள் வீட்டில் வருமான வரித்துறை நடத்திய சோதனையில் வாக்காளர்களுக்கு விநியோகிக்க வைக்கப்பட்டிருந்த 23,50,00,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. வேலூரில் சில தினங்களுக்கு முன்பு திமுக பொருளாளர் துரைமுருகனுக்கு சொந்தமான இடத்தில் நடத்தப்பட்ட சோதனையில் ஆவணம் இல்லாத 10 லட்சம் ரூபாய் கைப்பற்றப்பட்டிருந்தது. இதனையடுத்து அவரது நண்பர்கள் வீட்டில் வருமான வரித்துறையினர் அதிரடி சோதனை மேற்கொண்டனர். இதில் பள்ளிக்குப்பத்தில் உள்ள திமுக பிரமுகர் பூஞ்சோலை சீனிவாசனுக்கு சொந்தமான சிமெண்ட் குடோனில் 18,50,00,000 ரூபாயும், கல்புதூரில் துரைமுருகனுக்கு சொந்தமான அஸ்கர் அலி வீட்டில் 5 கோடி ரூபாயும் மூட்டை மூட்டையாக பறிமுதல் செய்யப்பட்டது. மேலும் திமுக முக்கிய பிரமுகர் பெருமாள் வீட்டில் முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். அவைகள் அனைத்தும் வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா செய்யப்படுவதற்காக வைக்கப்பட்டிருந்த ரூபாய் என தெரிய வந்துள்ளது. வேலூர் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் தமது மகன் கதிர் ஆனந்தை வெற்றி பெற செய்வதற்காக துரைமுருகன் பதுக்கி வைத்திருந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதனையடுத்து துரைமுருகனுக்கு சொந்தமான கல்வி அறக்கட்டளையில் வருமான வரித்துறையினர் மீண்டும் சோதனை நடத்தி வருகின்றனர். இந்த தொடர் சோதனை மற்றும் கோடிக்கணக்கான பணம் பறிமுதல் சம்பவத்தால் திமுக தொண்டர்கள் மிகவும் கலக்கத்தில் உள்ளனர். வேலூரில் திமுக பிரமுகர் வீட்டில் 5 கோடி ரூபாய் கைப்பற்றப்பட்டதை அடுத்து வருமான வரித்துறை சோதனை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் துரைமுருகன் மகன் கதிர் ஆனந்தன் முறையீடு செய்துள்ளார். வேலூரில் திமுக பொருளாளர் துரைமுருகன் மற்றும் அவருடைய நண்பருக்கு சொந்தமான இடத்தில் தொடர்ந்து வருமான வரித்துறை சோதனை நடத்தி வருகின்றது. இதில் வாக்காளர்களுக்கு விநியோகிக்க வைக்கப்பட்டிருந்த 5 கோடி ரூபாய் மூட்டை மூட்டையாக பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இதனையடுத்து வருமான வரித்துறை சோதனை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் துரைமுருகன் மகன் கதிர் ஆனந்தன் முறையீடு செய்துள்ளார். தேர்தல் சமயத்தில் தொடர் சோதனை நடத்தப்படுவதால் தங்களால் பிரச்சாரம் செய்ய முடியவில்லை என அவர்கள் தெரிவித்தனர். தேர்தல் பிரச்சார பணிகளை வருமான வரித்துறையினர் தடுப்பதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டினர். எனவே வேலூர் தொகுதி வேட்பாளர் கதிர் ஆனந்தனை பிரச்சாரத்திற்கு செல்ல உத்தரவிடுமாறு முறையீடு செய்யப்பட்டுள்ளது. இனி மனுவாக தாக்கல் செய்தால் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. இதனால் வருமான வரித்துறை சோதனைக்கு எதிரான வழக்கு விரைவில் நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் நடந்த பாலியல் கொடூர சம்பவம் குறித்து புகார் அளித்த பெண்ணின் விவரத்தை வெளியிட்ட கோவை எஸ்பி பாண்டியராஜன் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். பொள்ளாச்சி கொடூர வழக்கில் மெத்தனமாக நடந்து கொண்டது, பெண்ணின் அடையாளத்தை வெளியிட்டு சட்ட விதி மீறலை செய்தது என பல்வேறு குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளானவர் கோவை மாவட்ட எஸ்பி பாண்டியராஜன். தற்போது கோவையில் 7 வயது சிறுமி பாலியல் பலாத்காரம் செய்து கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் ஒரு வாரத்திற்கு பிறகு குற்றவாளி அடையாளம் காணப்பட்டதற்கு பொதுமக்களிடையே கடும் அதிருப்தி நிலவியது. இந்நிலையில் பாண்டியராஜன் காத்திருப்பு பட்டியல் வைக்கப்பட்டுள்ளதாகவும் புதிய எஸ்பியாக சுஜித்குமார் நியமனம் செய்யப்பட்டிருப்பதாகவும் தமிழக அரசின் உள்துறை செயலாளர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது மட்டுமல்லாமல் பொள்ளாச்சி பாலியல் வழக்கை விசாரித்து வரும் கோவை மாவட்ட டிஎஸ்பி மற்றும் பொள்ளாச்சி ஆய்வாளரும் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். பெண்கள் பாதுகாப்பு குறித்து பேச ஸ்டாலினுக்கு தகுதியில்லை என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தேர்தல் பிரச்சாரத்தில் கூறியுள்ளார். மக்களவைத் தேர்தலுக்காக சூறாவளி பிரச்சாரத்தில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஈடுபட்டு வருகிறார். திருச்சி மாவட்டம் திருவெரும்பூரில் அதிமுக கூட்டணி சார்பில் போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர் இளங்கோவனை ஆதரித்து வாக்கு சேகரித்தார். அப்போது பரப்புரையாற்றிய முதலமைச்சர் பெண்கள் பாதுகாப்பு குறித்து பேசுவதற்கு ஸ்டாலினுக்கு தகுதியில்லை என்று தெரிவித்தார். மேலும் திமுக ஆட்சியின் போது மக்கள் நலன் மீது அக்கறை செலுத்தப்படவில்லை என்றும் குற்றம் சாட்டிய அவர் மத்தியில் நிலையான ஆட்சி அமைய வேண்டும், மோடியை பிரதமராக வர வேண்டும் என்று குறிப்பிட்டார். 2007 நடுவர்மன்ற தீர்ப்பு இறுதி தீர்ப்பு வந்தது. அப்ப நடுவர்மன்ற இறுதி தீர்ப்பு வந்த பொழுது திமுக மாநிலத்தில் ஆட்சி, மத்தியில் ஆட்சி.
அப்ப மத்தியில ஆட்சி இருக்கின்ற பொழுது எல்லா எதிர்கட்சிகளும் குரல் கொடுத்தன, அம்மாவும் குரல் கொடுத்தாரு, எல்லா விவசாய சங்கங்களும் குரல் கொடுத்தது, விவசாயிகள் குரல் கொடுத்தாங்க. நடுவர் மன்ற தீர்ப்பு வந்து விட்டது. நீண்ட காலத்துக்கு பிறகு ஒரு நல்ல தீர்ப்பு கிடைச்சிருக்கு. அதை உடனடியாக மத்திய அரசில் வெளியிட வேண்டும், மத்திய கெஜெட்ல வெளியிடணும்னு குரல் கொடுத்தாங்க. செஞ்சுக்கலாம், செய்யல. அதிகாரம் தான் உங்களுக்கு முக்கியமா கண்ணுக்கு பட்டது. அதனால அதை பத்தியே அவர் சட்டம் பண்ணிக்கல. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு நாடாளுமன்றத்தில் அதுக்காக குரல் கொடுத்தாங்கன்னா அதுவும் இல்ல. அதனால 2007 அந்த கெஜெட்ல வெளியிடாத காரணத்தினால 10 ஆண்டு காலம் நமக்கு கிடைக்க வேண்டிய முழு நீர் கிடைக்காத போயிட்டு. கெஜெட்ல வெளியிட்டு இருந்தா நமக்கு உறுதி செய்யப்பட்டிருக்கும். 15 ஆண்டு காலம் ஆட்சி அதிகாரத்தில் இந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சது, எதுவுமே செய்யல. இவர்கள் அவ்வப்போது தேர்தல் அறிக்கை வெளியிடுவாங்க, அதோட முடிஞ்சு போச்சு. ஜெயிச்சா மத்தியில் ஆட்சி பங்கு கேட்பாங்க, அது இலாக்காவை பார்த்து கேட்பாங்க. ஆனா நாட்டு மக்களுக்கு என்ன செய்யணும் மத்திய அரசு வாதாட மாட்டாங்க. ஒரு எதிர்கட்சி தலைவர் பெண் என்றும் பாராமல் அம்மாவையே சட்டமன்ற மாமன்றத்திலே தாக்கப்பட்டது என்று சொன்னால் இவர்கள் பெண்களை பற்றி பேசுவதற்கு என்ன அருகதை இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவருக்கு? கோடநாடு விவகாரம் குறித்து திமுக தலைவர் ஸ்டாலின் பேசுவதற்கு தடை கோரி அதிமுக தாக்கல் செய்த மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. திருச்சியில் கடந்த 22ஆம் தேதி திமுக தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டம் நடைபெற்றது. அதில் பங்கேற்ற திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் கோடநாடு விவகாரத்தில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியை தொடர்புபடுத்தி பேசியிருந்தார். ஸ்டாலின் பேச்சுக்கு தடை விதிக்க கோரி அதிமுக செய்தி தொடர்பாளர் பாபு முருகவேல் என்பவர் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். வழக்கை விசாரித்த நீதிபதிகள் மு.க. ஸ்டாலினிடம் இதுகுறித்து தேர்தல் ஆணையம் விளக்கம் கேட்டுள்ளதால் அதிமுக தரப்பிலான கோரிக்கையை நிராகரித்து உத்தரவிட்டனர். காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை நாளை வெளியிடப்படுகின்றது. இதில் பல்வேறு அதிரடி அறிவிப்புகள் வெளியிடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. மக்களவைத் தேர்தல் பிரச்சாரம் நாடு முழுவதும் தீவிரமடைந்து காணப்படுகின்றது. இதையொட்டி பிரதான கட்சிகளான பாஜக, காங்கிரஸ் ஆகியவை இன்னும் தேர்தல் அறிக்கையை வெளியிடவில்லை. காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை தயாரிக்க முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் தலைமையில் குழு அமைக்கப்பட்டுள்ளது. இந்த குழு தேர்தல் அறிக்கைகளை உருவாக்கியது. இதைத் தொடர்ந்து காங்கிரஸ் காரிய கமிட்டியில் அறிக்கை முன்வைக்கப்பட்டு ஒப்புதல் பெறப்பட்டுள்ளது. இந்நிலையில் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை நாளை வெளியிடப்படுகின்றது. இதில் பல்வேறு அதிரடி அறிவிப்புகள் வெளியிடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. குறிப்பாக அரசு துறை வேலைவாய்ப்பில் பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு வழங்குவது, காலியாக உள்ள 22 லட்சம் பணிகளுக்கு அடுத்த ஆண்டு மார்ச் மாதத்திற்குள் நிரப்புவது போன்ற முக்கிய அம்சங்கள் இடம்பெற உள்ளதாகவும் கூறப்படுகின்றது. வேலூரில் தேர்தல் ரத்து செய்யப்படுமா என்பதை தேர்தல் ஆணையம்தான் முடிவு செய்யும் என சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார். வேலூர் நாடாளுமன்ற தொகுதியில் திமுக சார்பில் அக்கட்சியின் பொருளாளர் துரைமுருகனின் மகன் கதிர் ஆனந்த் போட்டியிடுகின்றார். துரைமுருகனின் வீடு மற்றும் அவரது நண்பர் வீடுகளில் வருமான வரித்துறையினர் திடீர் சோதனை நடத்தியதில் கணக்கில் வராத பணம் கைப்பற்றப்பட்டது. இன்று காலை துரைமுருகனுக்கு சொந்தமான சிமெண்ட் கிடங்கில் நடத்தப்பட்ட சோதனையில் கோணி பைகளில் கட்டுக்கட்டாக பணம் கைப்பற்றப்பட்டது. இதன் மதிப்பு 5 கோடி ரூபாய் இருக்கும் என வருமான வரித்துறையினர் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் வேலூர் தொகுதியில் பணம் கைப்பற்றப்பட்டதால் அந்த தொகுதிக்கு தேர்தல் ரத்தாகுமா என்பது குறித்து தமிழக தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்தார். அவர் கூறுகையில் அனைத்து தகவல்களும் இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு அனுப்பி வைக்கப்படும் என்றும், குற்றம் நிரூபிக்கப்பட்டால் தேர்தல் ரத்து செய்வது குறித்து தேர்தல் ஆணையமே முடிவெடுக்கும் என்றும் தெரிவித்தார். ஒருவருடைய மதத்தை பற்றி கேள்வி எழுப்பாத இந்தியாவை உருவாக்க வேண்டும் என தேர்தல் பிரச்சாரத்தின் போது பிரியங்கா காந்தி கூறியுள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் காங்கிரஸ் வேட்பாளரை ஆதரித்து பிரியங்கா காந்தி தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். அப்போது பேசிய அவர், ராகுல் காந்தியிடம் நிறைய மாற்றம் ஏற்பட்டுள்ளதாகவும், கட்சியில் புதியவர்களுக்கு வாய்ப்பளிக்க ராகுல் காந்தி விரும்புவதாகவும் குறிப்பிட்டார். இந்த நாட்டில் வாழ்வர்கள் அனைவரும் சமமாக இருக்க வேண்டும் என்றும், இந்துவா, முஸ்லிமா, கிறிஸ்துவரா என்று ஒருவருடைய மதத்தை பற்றி கேள்வி எழுப்பாத இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்றும் பிரியங்கா காந்தி கேட்டுக்கொண்டார். அனைவருக்கும் சம உரிமை அளிக்கப்பட வேண்டும், இளைஞர்கள் சாதனை படைக்கப்பட வேண்டும் என்பதுதான் தனது கனவு என்றும் அப்போது அவர் குறிப்பிட்டார். பாலக்கோட் தாக்குதலில் ஆதாயம் தேடும் மோடி அரசு புல்வாமா தாக்குதலுக்கும் பொறுப்பேற்க வேண்டும் என தெலுங்கு தேசம் கட்சியின் செய்தி தொடர்பாளர் லங்கா தினகர் தெரிவித்துள்ளார். தெலுங்கு தேசம் கட்சியின் செய்தி தொடர்பாளர் லங்கா தினகர் விசாகப்பட்டினத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பேசிய அவர், கடந்த 2017ஆம் ஆண்டு மத்திய ஆயுதப்படை காவலர்களுக்கு குண்டு துளைக்காத பேருந்துகள் வழங்கும் திட்டத்தை தொடங்கி வைத்ததாக தெரிவித்தார். ஆனால் மத்திய படை வீரர்கள் அந்த பேருந்துகள் இதுவரை கிடைக்கவில்லை என்றும், அவர்களுக்கு வழங்கப்பட்ட பேருந்துகள் எங்கே என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். தொடர்ந்து பேசிய அவர், பாகிஸ்தான் பாலக்கோட் பகுதியில் நடந்த வான் தாக்குதலை தேர்தல் ஆதாயத்திற்கு பயன்படுத்திய மோடி அரசு காஷ்மீர் புல்வாமா தாக்குதலுக்கும் பொறுப்பேற்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். மேலும் புல்வாமா பயங்கரவாத தாக்குதலுக்கு மத்திய அரசின் அஜாக்கிரதையே காரணம் எனவும், பாதுகாப்பு படையினரின் பாதுகாப்பை உறுதி செய்ய மத்திய அரசு தவறிவிட்டது எனவும் லங்கா தினகர் குற்றம் சாட்டினார்.
நாமக்கல், ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்களில் உரிய ஆவணங்களின்றி கொண்டு செல்லப்பட்ட 3 கோடி ரூபாய் மதிப்பிலான தங்கம், வெள்ளி நகைகள் மற்றும் 2,69,000 ரொக்கம் பறக்கும் படை அதிகாரிகளால் பறிமுதல் செய்யப்பட்டது. மக்களவைத் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டுள்ளதை அடுத்து தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்துள்ளன. தேர்தல் விதிமுறைகள் படி 50,000 ரூபாய்க்கு மேல் உரிய கணக்கில்லாமல் எடுத்து செல்லப்படும் பணம் பறிமுதல் செய்யப்படும் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இந்நிலையில் தமிழகம் முழுவதும் பறக்கும் படையினர் தீவிர சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். இடையே நாமக்கல் மாவட்டம் கீரம்பூர் சுங்கச்சாவடியில் பறக்கும் படை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது அந்த வழியாக வந்த ஆம்னி பேருந்துகளை சோதனை செய்தபோது உரிய ஆவணங்கள் இன்றி 3 கோடி ரூபாய் மதிப்பிலான நகைகள் கொண்டு சென்றது தெரிய வந்தது. இதையடுத்து நகைகளை பறிமுதல் செய்த அதிகாரிகள் தேர்தல் அதிகாரிடம் நகைகளை ஒப்படைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதேபோல் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள குருமுந்தூர் மேடில் பறக்கும் படை அதிகாரிகள் மேற்கொண்ட சோதனையில் உரிய ஆவணங்களின்றி கொண்டு செல்லப்பட்ட 1,39,000 ரூபாய் ரொக்கத்தை பறிமுதல் செய்து கோட்டாட்சியரிடம் ஒப்படைத்தனர். இதேபோன்று விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே உள்ள அழகாபுரி சோதனை சாவடியில் பறக்கும் படை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது அந்த வழியாக வந்த வேனை சோதனை செய்தபோது 1,30,000 ரூபாய் ரொக்கம் உரிய ஆவணங்களின்றி கொண்டு சென்றது தெரிய வந்தது. இதையடுத்து பணத்தை பறிமுதல் செய்த அதிகாரிகள் வைரமணி என்பவரிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் KP முனுசாமி ஊத்தங்கரை பகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் KP முனுசாமி கிருஷ்ணகிரி பகுதியில் தீவிர தேர்தல் பிரச்சாரத்தில் இவர் ஈடுபட்டு வருகின்றார். அந்த வகையில் ஊத்தங்கரை ஒன்றியத்திற்குட்பட்ட காரப்பட்டு, மிட்டப்பள்ளி, சிங்காரப்பேட்டை உள்ளிட்ட பகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்ட KP முனுசாமி அதிமுக தேர்தல் அறிக்கையின் சிறப்புகள் குறித்து மக்கள் மத்தியில் எடுத்துரைத்து வாக்கு சேகரித்தார். இந்த பிரச்சாரத்தின் போது MLA மனோரஞ்சிதம், MP அசோக்குமார் உட்பட கட்சி நிர்வாகிகள் பலரும் உடன் இருந்தனர். தமிழகத்தில் இலவச மின்சார திட்டங்கள் உள்ளிட்டவைகள் தொடர்ந்து நீடிக்க இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என அதிமுக வேட்பாளர் வெங்கு மணிமாறன் கேட்டுக் கொண்டுள்ளார். ஈரோடு மக்களவைத் தொகுதி அதிமுக வேட்பாளர் வெங்கு மணிமாறன் வீதி வீதியாக சென்று சூறாவளி பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். இந்த பிரச்சாரத்தின் போது சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் KC கருப்பணன் உட்பட பலர் கலந்து கொண்டு வாக்கு சேகரித்தனர். அப்போது பேசிய வேட்பாளர் வெங்கு மணிமாறன் தமிழகத்தில் இலவச மின்சார திட்டங்கள், ஏழை மாணவ மாணவிகளுக்கு மடிக்கணினி வழங்கும் திட்டம் உள்ளிட்டவைகள் தொடர வேண்டும் என்றால் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். மின்சாரம் தந்த அரசு, பவர்லூமுக்கு 750 யூனிட் விலையில்லா மின்சாரம் தந்த அரசு, தாலிக்கு தங்கம் தந்த அரசு, பள்ளி மாணவர்களுக்கு லேப்டாப் தந்த அரசு, இப்படி பல்வேறு மக்கள் நல திட்டங்களை வழங்கிய மாண்புமிகு அம்மாவின் அரசிற்கு அரசு தொடர இரட்டை இலை சின்னத்தில் வாக்களிப்பீர் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சேலத்தில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரத்தில் பாமக வேட்பாளரிடம் கேள்வி கேட்ட அதிமுக தொண்டரை அக்கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் செம்மலை அடித்து கீழே தள்ளிவிட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் தருமபுரி மக்களவைத் தொகுதியில் அக்கட்சியின் இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாஸ் போட்டியிடுகின்றார். இந்நிலையில் தருமபுரி மக்களவைத் தொகுதிக்குட்பட்ட மேட்டூர் அருகே உள்ள மேச்சேரியில் அன்புமணி ராமதாஸ் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது அதிமுக தொண்டர் தங்கராஜ் என்பவர் 8 வழிச்சாலைக்கு எதிராக அன்புமணியிடம் கேள்வி எழுப்பினார். இதனால் ஆத்திரமான மேட்டூர் அதிமுக MLA செம்மலை தங்கராஜின் முகத்தில் அடித்து கீழே தள்ளிவிட்ட போது அவர் மயக்கமடைந்து கீழே விழுந்தார். இதையடுத்து அங்கிருந்த காவலர்கள் தங்கராஜை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். உள்ளவரை உங்கள் அனைவருக்கும் நாடாளுமன்ற தேர்தலில் அமைப்பு செயலாளரும் முன்னாள் அமைச்சரும் கேள்வி கேட்ட கட்சி தொண்டரை அக்கட்சியின் MLAவே தாக்கிய சம்பவம் அப்பகுதி வாக்காளரிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. செங்கத்தில் தேர்தலை ஒட்டி மூடி வைக்கப்பட்டிருந்த MGR உருவச்சிலை தற்போது மீண்டும் திறக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி பெரியார், அண்ணா, MGR, காமராஜர் உள்ளிட்ட தலைவர்களின் சிலைகளை மூடி வைக்க தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டிருந்தது. இதைத் தொடர்ந்து திருவண்ணாமலை நாடாளுமன்ற தொகுதியில் உள்ள பெருந்தலைவர்களின் சிலைகளை தேர்தல் முடியும் வரை மூடி வைக்க மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை மேற்கொண்டது. இந்நிலையில் சிலைகளை மூட தேவையில்லை என தேர்தல் ஆணையம் அறிவிப்பு வெளியிட்டதை அடுத்து திருவண்ணாமலை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் மூடி வைக்கப்பட்டிருந்த MGR திருவுருவச் சிலை மீண்டும் திறக்கப்பட்டது. வண்டலூர் அருகே இரும்பு பொருட்களை ஏற்றி சென்ற லாரி மீது பேருந்து மோதிய விபத்தில் 20க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர்.
தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளத்திலிருந்து 45க்கும் மேற்பட்ட பயணிகளுடன் சென்னைக்கு அரசு விரைவு பேருந்து ஒன்று சென்று கொண்டிருந்தது. இந்நிலையில் இன்று அதிகாலை வண்டலூர் அருகே உள்ள வளைவில் திரும்ப முயன்றபோது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த பேருந்து முன்னே சென்ற இரும்பு பொருட்களை ஏற்றிச் சென்ற டாரஸ் லாரியின் மீது மோதி விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தில் ஓட்டுநர், நடத்துனர் உட்பட 20க்கும் மேற்பட்ட பயணிகள் காயமடைந்தனர். காயமடைந்தவர்கள் அருகிலிருந்த மக்கள் மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் குரோம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பேருந்து ஓட்டுநர் மோகன் உயிருக்கு ஆபத்தான நிலையில் சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த விபத்து குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். பரமத்தி வேலூரில் உள்ள மகா மாரியம்மன் கோவில் திருவிழாவில் பால்குடம் எடுத்தும் அலகு குத்தியும் பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்தினர். நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூரில் பழமை வாய்ந்த மகா மாரியம்மன் கோவில் அமைந்துள்ளது. இக்கோவிலின் தேர் திருவிழா கம்பம் நடுவுடன் தொடங்கி நடைபெற்று வருகின்றது. இந்நிலையில் விழாவின் முக்கிய பகுதியாக பக்தர்கள் தங்கள் வேண்டுதல்களை நிறைவேற்றும் நிகழ்ச்சி வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதையொட்டி விரதமிருந்த நூற்றுக்கணக்கான பக்தர்கள் பால்குடம், அலகு குத்துதல், அக்னி சட்டி எடுத்தல் என பலவித நேர்த்திக்கடன் நிறைவேற்றி அம்பாளை தரிசனம் செய்தனர். கடும் வறட்சி காரணமாக சத்தியமங்கலத்தில் 1 ஏக்கர் மக்காச்சோள பயிர் 30,000 ரூபாய்க்கு விற்பனையாகின்றது. 3 மாத கால பயிரான மக்காச்சோளம் கால்நடைகளுக்கு சிறந்த தீவன பயிராக விளங்குவதால் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் சுற்றுவட்டார பகுதிகளான கெம்பநாயக்கன்பாளையம், அங்கனகவுண்டன்புதூர், தாசிரிபாளையம், சதுமுகை உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள விவசாயிகள் மக்காச்சோள சாகுபடியில் அதிக அளவில் ஈடுபட்டு வருகின்றனர். 15 முதல் 20,000 ரூபாய் வரை செலவில் பயிரிடப்படும் மக்காச்சோள பயிர் 90 நாட்களில் அறுவடைக்கு தயாராகி விடுவதால் கோவை, காரமடை உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த வியாபாரிகள் இப்பகுதியில் நேரடி கொள்முதலில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் மழை பொய்த்து கடும் வறட்சி நிலவுவதால் கால்நடை தீவனத்திற்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக ஏக்கருக்கு 10 முதல் 10,000 வரை மட்டுமே விற்பனையாகி வந்த மக்காச்சோள பயிர் தற்போது 30,000 ரூபாய்க்கு விற்பனையாகின்றது. இதனால் ஏக்கர் ஒன்றிற்கு 10,000 ரூபாய் வரை லாபம் கிடைப்பதாக விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவிக்கின்றனர். மயிலாடுதுறை அருகே கோவில் குளத்தில் மண் எடுத்தபோது பழமையான கிணறு ஒன்று கண்டறியப்பட்டுள்ளது. நாகை மாவட்டம் மயிலாடுதுறை அடுத்த நலத்துக்குடி கிராமத்தில் பழமை வாய்ந்த குயிலாண்ட நாயகி சமேத ஆலந்துரையப்பர் கோவில் அமைந்துள்ளது. இந்த கோவிலுக்கு அருகாமையில் உள்ள தெப்பக்குளத்தில் கோவில் கட்ட தோட்ட வேலைக்காக மண் எடுத்தபோது பழமை வாய்ந்த கிணறு ஒன்று கண்டறியப்பட்டது. கோடை காலத்தில் தண்ணீர் இல்லாத போது அபிஷேகம் செய்வதற்கும் தண்ணீரை நிலத்தடியில் சேமிப்பதற்கும் இந்த கிணறு பயன்படுத்தப்பட உள்ளதாக தெரிவித்த அப்பகுதி மக்கள் இதுகுறித்து அகழ்வாராய்ச்சி நடத்த வேண்டுமென கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த கிணறானது எனது தந்தையார், எனது பாட்டனார் காலத்தில் கூட தெரிய வரவில்லை. இப்பொழுது தற்காலிகமாக இது இந்த கோவிலுக்காக மண் எடுக்கும் பொழுது இந்த கிணறு நம் இளைஞர்களின் கண் பார்வைக்கு பட்டது. அதற்கப்புறமும் நாங்கள் அறநிலையத்துறைக்கு தகவல் கொடுத்திருக்கின்றோம். மண்ணச்சநல்லூர் அருகே புண்டரீகாட்ச பெருமாள் கோவில் பங்குனி தேரோட்டத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். திருச்சி மாவட்டம் மண்ணச்சநல்லூர் அருகே திருவெள்ளரை கிராமத்தில் ஸ்ரீரங்கம் ரங்கநாத சுவாமி கோவிலின் உப கோயிலான புண்டரீகாட்ச பெருமாள் கோவில் அமைந்துள்ளது. இக்கோவில் பங்குனி உத்திர பெருவிழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதையொட்டி அலங்கரிக்கப்பட்ட தேரில் எழுந்தருளிய பெருமாள் நகரின் முக்கிய வீதிகள் வலம் வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். இது திருவெள்ளரை சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம்பிடித்து இழுத்து வழிபட்டனர். விருத்தாச்சலத்தில் மாவட்ட அளவிலான சதுரங்க போட்டியில் பங்கேற்றவர்களுக்கு சான்றிதழ் வழங்கப்பட்டது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் தனியார் பள்ளியில் மாவட்ட அளவிலான சதுரங்க போட்டி நடைபெற்றது. இப்போட்டியில் 9, 15, 19 வயதுக்குட்பட்டவர்கள் என 3 பிரிவாக நடைபெற்றது. இதில் மாவட்டம் முழுவதிலுமிருந்து அரசு மற்றும் தனியார் பள்ளிகளைச் சேர்ந்த 120 மாணவர்கள் பங்கேற்றனர். வெற்றி பெற்றவர்களுக்கு சான்றிதழ் வழங்கப்பட்டது. இப்போட்டியில் வெற்றி பெற்று தேர்வு செய்யப்பட்டவர்கள் மாநில அளவிலான போட்டிக்கு தேர்வு செய்யப்படுவர் என்பது குறிப்பிடத்தக்கது.
திருவாரூர் தியாகராஜ சுவாமி கோவிலில் உலக புகழ்பெற்ற ஆழி தேரோட்டம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. திருவாரூர் தியாகராஜ சுவாமி கோவிலில் ஒவ்வொரு ஆண்டும் பங்குனி உத்திர பெருவிழா மிகவும் சிறப்புடன் நடைபெறும். இதன் முக்கிய திருவிழாவான ஆழித்தேரோட்டத்தில் லட்சக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்பர். அந்த வகையில் இந்த ஆண்டுக்கான ஆழித்தேரோட்டம் இன்று நடைபெற்றது. ஆசியாவிலேயே மிகவும் பிரசித்தி பெற்ற 108 அடியுள்ள ஆழித்தேரோட்டத்தை மாவட்ட ஆட்சியர் ஆனந்த் மற்றும் வேலக்குறிச்சி ஆதீனம் நிர்வாக அதிகாரி கவிதா ஆகியோர் வடம் பிடித்து இழுத்து தொடக்கி வைத்தனர். முன்னதாக தேரில் எழுந்தருளிய தியாகராஜ சுவாமிக்கு சிறப்பு ஆராதனைகள் நடைபெற்றன. தொடர்ந்து 4 ரத வீதிகளில் வலம் வந்த தியாகராஜ சுவாமியை லட்சக்கணக்கான பக்தர்கள் ஆரூரா தியாகராஜ என்ற பக்தி கோஷமிட்டவாறு தரிசனம் செய்து பரவசம் அடைந்தனர். நூறு சதவீத வாக்குப்பதிவை வலியுறுத்தி தூத்துக்குடியில் பள்ளி மாணவர்கள் நிகழ்த்திய யோகாசன நிகழ்ச்சி பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் மக்கள் அனைவரும் 100% வாக்களிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகின்றன. இதன் ஒரு பகுதியாக தூத்துக்குடி விளையாட்டு அரங்கில் 100க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவர்கள் பங்கேற்ற யோகாசன நிகழ்ச்சி நடைபெற்றது. 100% வாக்களிப்பை வலியுறுத்தி நடத்தப்பட்ட இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் சந்தீப் நந்தூரி கலந்து கொண்டு மாணவ மாணவியரை உற்சாகப்படுத்தினார். தேர்தலில் பணிபுரியும் வாக்குச்சாவடி தலைமை அலுவலர்கள் மற்றும் முதல்நிலை அலுவலர்களுக்கு வந்தவாசியில் பயிற்சி அளிக்கப்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் உள்ள அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் தேர்தல் வாக்குச்சாவடி மையத்தில் பணியாற்றும் தலைமை அலுவலருக்கான பயிற்சி வகுப்பு நடைபெற்றது. வட்டாட்சியர் ஹரிக்குமார் தலைமையில் நடைபெற்ற இந்த பயிற்சி வகுப்பில் அஞ்சல் ஓட்டுகளை அளிப்பதற்கான நடைமுறை, வாக்குப்பதிவு மையங்களுக்கு செல்ல வேண்டிய நேரம், வாக்குப்பதிவு இயந்திரத்தை கையாளும் முறை மற்றும் அவற்றை செயல்படுத்தும் முறைகள் குறித்து விரிவாக விளக்கம் அளிக்கப்பட்டது. இதில் 1000க்கும் மேற்பட்ட வாக்குப்பதிவு அலுவலர்கள் பங்கேற்று பயிற்சி பெற்றனர். இதேபோன்று ஆரணியில் தேர்தல் நடத்தும் உதவி அலுவலர் மைத்திலி தலைமையில் வாக்குப்பதிவு அலுவலருக்கான சிறப்பு பயிற்சி முகாம் நடைபெற்றது. இதில் ஏராளமான அலுவலர்கள் மற்றும் ஆசிரியர்கள் ஆர்வமுடன் பங்கேற்று பயனடைந்தனர். நூறு சதவீதம் வாக்களிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி சிதம்பரத்தில் நடைபெற்ற சைக்கிள் பேரணியை மாவட்ட ஆட்சியர் அன்புச்செல்வன் துவக்கி வைத்தார். கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி தேர்தல் ஆணையம் சார்பில் விழிப்புணர்வு சைக்கிள் பேரணி நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் அன்புச்செல்வன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். இதில் பங்கேற்ற 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் சைக்கிளில் பேரணியாக சென்று 100% வாக்களிப்பை வலியுறுத்தி பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். தொடர்ந்து 100% வாக்களிப்பை வலியுறுத்தி சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழக மாணவ மாணவியரின் விழிப்புணர்வு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. மாவட்ட ஆட்சியர் அன்புச்செல்வன் உட்பட ஏராளமானோர் உற்சாகத்துடன் கண்டு ரசித்தனர். பின்னர் சிதம்பரம் பேருந்து நிலையம் அருகில் மாதிரி வாக்குச்சாவடி திறக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் அன்புச்செல்வன் கலந்து கொண்டு மாதிரி வாக்குப்பதிவு குறித்து விளக்கமளித்தார். இதில் தேர்தல் அலுவலர்கள், காவல்துறை உட்பட அரசு அதிகாரிகள் பலரும் பங்கேற்றனர்.